அங்க ஒரு டாஸ்க் முடியாது நம்ம கட்சிக்காரி வந்து நின்று வந்திருந்தாங்கன்னா ஒக்காலே மண்டை வச்சு ஒருத்தர் மண்டையில சும்மா 18 தையல் 19 தையல் விடுற மாதிரி ஒருத்தருக்கு மண்டை வச்சிருந்தா எவனும் கிட்ட வந்துருக்க மாட்டான். 4 பேருக்கு மண்டை வச்சிருந்தா எல்லாம் ஓடி போட்டுருப்பான். போட்டிட்டு அதை எடுத்து அந்த வீடியோ எடுத்து பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல போறதா, வேற ஒண்ணும் கிடையாது. அதை எடுத்து போட்டுறாங்க. இதுக்கெல்லாம் நீ அண்ணாமலை நீ பதில் சொல்லணும்டா. பொண்டாட்டி அனுப்பு போடா பொறம்போக்கு நாய. உனக்கு இருக்குது இருடி மவனை, உனக்கு இருக்குது இரு. அண்ணா இல்லைன்னா படிச்சிருக்க முடியாது, கலைஞர் இல்லைன்னா படிச்சிருக்க முடியாது, திமுக இல்லைன்னா படிச்சிருக்க முடியாது. அதுக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் யாருமே படிக்கவே இல்லைன்னு நினச்சிக்கிட்டாங்க போல இருக்கு இந்த குடியாத்த குமரன் அவர். இந்த எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏன் இவரை வந்து சட்ட ரீதியாகவும் சந்திக்க முடியல, நேரடியாகவும் சந்திக்க முடியல. அவ்வளோ பாதுகாப்பா இவங்க வந்து பயணம் பண்ணிக்கிட்டு வாய்க்கு வந்த ஆபாச பேச்சுகள் அதிகமாக பேசுகின்ற இவன் மீது ஏன் சட்ட நடவடிக்கை எடுக்கவே இல்லை அப்படின்ற ஒரு மனநிலைக்கு எல்லா மக்களும் தள்ளப்படுகின்றார். என்ன உமன்னு கண்ணம்னு முதலமைச்சர் போட்டோவை பின்னாடி வச்சுக்கிட்டு வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசி கிடக்குறான். நான் குடியாத்த குமரனை கேட்கின்றேன், அண்ணாக்கு முன்னாடி யாரும் படிக்கவே இல்லையா? எல்லாருமே வந்து படிக்காம தான் இருந்தாங்களா? தமிழை நீங்க தான் காத்தீங்க, என்ன காத்துட்டீங்க? அண்ணாவுக்கு பிறகுதான் தமிழ் வந்து தமிழ்நாட்டில் வந்து பேசப்பட்டதா? தமிழுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்பது என்னுடைய நிலைப்பாடு. அதனால புரிச்சுக்கணும். எப்படி ஒரு தனி மனிதன் இவ்வளவு ஒரு கொச்சைத்தனமாக ஆபாசமாக பேசுகின்றான்? இந்த அரசாங்கமும் அதை அனுமதிக்கின்றது, சட்டமும் இதை அனுமதிக்கின்றது. அவமான 360 யூடியூப் சேனல்ல வரான், அவமான வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுறான். இதெல்லாம் என்ன இது? அதாவது அராஜகத்தின் உச்சம் அப்படின்னு வாங்க தெரியுங்களா? அது இந்த அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கின்றது. கருத்தை கருத்தியலாம் போது அதை விட்டு கண்ணம்னான்னு அசிங்கமான வார்த்தைகள், ஆபாசமான வார்த்தைகள், இணையதளம் என்ன வெறும் ஆண்கள் மட்டும் பார்க்கின்ற ஒரு விஷயமா? பொதுமக்கள் மற்றவங்க யாரும் பார்க்கமா, உங்க கட்சிக்காரன் மட்டும் தான் பார்ப்பான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உங்க கட்சிக்காரனுக்கு இந்த ஆபாசம் என்பது சர்வசாதாரணமா வெற்றி கொண்டானிலிருந்து இது நாள் வரை எல்லாருக்கும் சகஜமாகி போச்சு. அந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய மகளிர் அணி நிர்வாகிகள் சில தொடப்பக்கட்டையோட வந்து வீட்டு வாசல்ல நின்னாங்களே, ஏன் கோலத்தனமா போய் ஒழிஞ்ச? காவல்துறையை முன்னாடி நிக்க வச்சுட்டு ஏன் போய் பதுங்கின? இவ்வளவு ஆபாசமா அசிங்கமா பேசிக்கிட்டு கிடக்குறியே, இதை நீதிமன்றமும் அனுமதிக்கின்றது, நீதி அரசர்களும் அனுமதிக்கின்றார்களே. அந்த குடியாத்தத்துடைய மக்களும் உன்னை வந்து விட்டு வச்சிருக்காங்களே. இன்னைக்கு பிஜேபியை திட்டுற நீ திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறினால் யாரை வேணாலும் திட்டுவாயே. இது ஏன் இந்த மக்கள் வந்து புரிந்து கொள்ள மாட்டார்கள்? உனக்கு என்னதான் பிரச்சனை? உனக்கு என்னதான் பிரச்சனை அதை சொல்லு முதல்ல. நீ மனித பிரபையே கிடையாது போல இருக்கு, ஜந்து போல இருக்கு. நீ ஜந்து குடியாத்த குமரனுக்கு எனது வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.